இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சியில 68 பேர் விசசாராயம். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விசசாராயம் பறி குடித்து இறந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பாதுகாத்திருக்காங்களா? மக்களா பாதுகாத்துக்கிட்டா தான். மக்களா பாதுகாத்துக்கிட்ட இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இனி இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகவே மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் தமிழகத்தில் சட்ட சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களே, மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர்கள் பார்ப்பதாக தெரியவில்லை. இன்றைய தினம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால முடியல. ஏழை மக்கள் துடி துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனை எல்லாம் ஆட்சியாளர் கண்ணுக்கு தெரியவில்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். மக்கள் ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் 5 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கார். 5 முறை. ஒரு முறை வெளிநாடு பயணம் போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புதா போனாரு. தொழில் முதலீட்டு ஈர்க்கல, தொழில் முதலீட்டு செய்ய போனாரு. அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறார்.